நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் உடலை குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர், இவரது மனைவி தமிழ்ச்செல்வி, இவர்களது மகன் கவின் செல்வ கணேஷ் 27 வயதான இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 27ஆம் தேதி தனது தாத்தாவை பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் உள்ள சித்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போது அதே பகுதியை சேர்ந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரின் தம்பதிகளான சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோரின் மகன் சுர்ஜித் 24 வயதான வாலிபர் கவினை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சுர்ஜித் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் சுர்ஜித் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் பாய்ந்தது. அது மட்டுமில்லாமல் தனது சகோதரி சுபாசினியுடன் காதலை கைவிட வலியுறுத்தி அதனை கேட்காத காரணத்தினால் கவினை சுர்ஜித் கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்திருந்தார்கள். இதனிடையே கொலைக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய சுர்ஜித்தின் பெற்றோர்களும் கைது செய்யப்பட்டால்தான் உயிரிழந்திருக்கக்கூடிய கவினின் உடலை வாங்குவோம் என்று தொடர்ச்சியாக 4 நாட்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர்கள் பெயர்களும் வழக்கில் சேர்க்கப்பட்டு நேற்று முன்தினம் சுர்ஜித்தின் தந்தையான சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் கைது செய்யப்பட்டார். இதனிடையே இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க தமிழக அரசானது உத்தரவு பிறப்பித்திருந்தது. தொடர்ந்து வழக்கு குறித்த ஆவணங்கள் சிபிசிஐடி ராஜ்குமாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. நேற்று முதலே சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க. இதனிடையே கவினை தான் காதலித்ததாகவும் அது தனது பெற்றோருக்கு தெரியாது எனவும் சுபாசினி நேற்று வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் கவினின் உடலை பெற்றுக்கொள்ள அமைச்சர்கள் நேரு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன், கனிமொழி தொடர்ச்சியாக கட்டாயப்படுத்திய நிலையில் சப் இன்ஸ்பெக்டர்களை கைது செய்தால் மட்டும்தான் உடலை பெற்றுக்கொள்வோம் என்று கூறிய நிலையில் இன்று காலை சரியாக 10 மணி அளவில் கவினின் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை அரங்கிலிருந்து தற்போது கவினின் உடலானது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கவின்குமாரின் குடும்பத்திற்கு 12 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகையும் வழங்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆதி திராவிட நலத்துறை சார்பாக முதல் கட்டமாக 6 லட்சத்திற்கான காசோலை வழங்க இருக்கிறார்கள். மீதமுள்ள 6 லட்சத்திற்கான காசோலை பின்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நெல்லை அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை அரங்கில் கவின்குமார் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அமைச்சர்களும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் அஞ்சலி செலுத்தினார்கள். தற்பொழுது நெல்லை அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து கவினின் உடலானது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக மதியம் 2 மணி அளவில் கவினின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுக மங்கலம் என்ற இடத்தில் இன்று மதியம் 2 மணிக்கு மேல் கவினின் இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக 4 நாட்கள் நடைபெற்று வந்த போராட்டம் இன்று முதல் கவினின் இந்த வழக்கிற்கு ஒரு முடிவு வந்துள்ளது என்றே கூறலாம். தற்பொழுது 4 நாட்களாக நடைபெற்ற இந்த போராட்டம் கைவிடப்பட்டு பெற்றோர்களும் உறவினர்களும் கவினின் உடலை பெற்றுக்கொண்டு தனது சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சரவணன். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.